காக்க காக்க கனகவேல் காக்க. வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் இந்த வரியை கேட்டிருப்பீங்க. ஆனா உலகமே கொண்டாடும் கந்தசஷ்டி கவசம் பிறந்த அந்த மர்மம் நிறைந்த மலைக்கோவில் எதுன்னு தெரியுமா? சென்னிமலை முருகன் கோவில். பழனி, திருச்செந்தூர்னு பல முருகன் கோவிலும் நம்ம பார்த்துருப்போம். ஆனா ஈரோட்டில் இருக்க இந்த சென்னிமலைக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான புராண ரகசியமே அடங்கியிருக்கு. இது சாதாரணமாக உருவான மலை கிடையாது. வானத்தில் நடந்த ஒரு பெரிய போரின் மிச்சம்னு சொல்றாங்க. ஒரு வாட்டி வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் யார் பெரியவன்ற போர் நடந்திருக்கு. அப்போ மேருமலையிலிருந்து ஒரு சிகரம் உடஞ்சி பூமியில வந்து விழுந்திருக்கு. அதுல ஒரு சிறிய பகுதி தான் நாம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க சென்னிமலை. இது பல்லாயிரம் ஆண்டுகளா மக்களால் நம்பப்படும் ஒரு தெய்வீக கதை. ஆனா புவியியல் ரீதியா பார்த்தா இது இயற்கையா உருவான ஒரு மலை. இதை சிரகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலைக்கு முருகன் சிலை எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்டுக்குள்ள ஒரு பசுமாடு தினமும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தானா பாலை கொட்டிட்டு வந்திருக்கு. சந்தேகப்பட்ட மக்கள் அந்த இடத்த தோண்டி பார்த்தப்போ அங்க கிடைச்சது தான் இன்னைக்கு நம்ம கும்பிடுற சிரகிரி வேலவன் தண்டாயுதபாணி சிலை. இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? பொதுவா முருகன் கோவில்ல வள்ளியும் தெய்வானியும் தனித்தனி சன்னிதியில தான் இருப்பாங்க. ஆனா இங்க மட்டும்தான் 2 பேரும் ஒரே கல்ல அமிர்தவல்லி சுந்தரவல்லியா காட்சி தராங்க. இங்க ஒரு அதிசயம் நடக்கும். என்ன தெரியுமா? முருகப்பெருமானுக்கு முதல்ல அபிஷேக நீர் கொண்டு வர்றதே காளமாடு தான். வீடியோவோட ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டேன், ஞாபகம் இருக்கா? பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி பாலதேவராய சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு சித்தர் தீராத வயிற்று வலியால துடிச்சப்போ இந்த சென்னிமலை முருகனை தேடி ஓடி வந்திருக்காரு. இங்க உட்காந்து தான் வலியை மறக்க அவர் பாடிய அந்த சக்தி வாய்ந்த பாட்டு தான் கந்த சஷ்டி கவசம். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இருக்கிற தமிழர்களை பாதுகாக்கும் அந்த கவசம் அரங்கேறிய புண்ணிய பூமியே இந்த சென்னிமலை தான். இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஓம் முருகான்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு சொல்றேன்.